ஐஸ்வர்யா தனுஷ் விவாகரத்து சர்ச்சை தற்போது பரவலாக பேசப்பட்டு இருக்கு. கடந்த 2004ஆம் ஆண்டு இவங்க 2 பேருமே காதலித்து திருமணமும் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு தங்களுடைய பிரிவை தனுஷ் ஐஸ்வர்யா அறிவித்தாங்க. இது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. மேலும் சமீபத்தில் விவாகரத்து கேட்டு 2 பேருமே குடும்ப நல நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. 2004ஆம் ஆண்டு நடந்த தங்களுடைய திருமணம் செல்லாது அப்படின்னு அறிவிக்க வேண்டும் அப்படின்னுமே கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில சில வாரங்களுக்கு முன்னாடி தனுஷ் அவர்களை அழைத்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கூட பேசியிருந்தாரு. போயஸ் கார்டன்ல உள்ள அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்காராம் நம்ம தனுஷ் அவர்கள். அந்த சந்திப்புல குழந்தைகளுக்காக 2 பேருமே சேர்ந்து வாழுமாறு தனுஷ் அவர்களிடம் ரஜினிகாந்த் அவர்கள் வலியுறுத்திருக்காரு. இதற்கு கிட்டத்தட்ட தனுஷ் அவர்கள் ஓகே அப்படின்ற மாதிரி தான் பதில் கொடுத்தாலுமே ஐஸ்வர்யா அவர்கள் இதுல ஒத்து போற மாதிரி தெரியலையாம். இதனால மீண்டுமே 2 பேருக்குமே ஒரு சில காலங்கள் இடைவெளியும் கொடுத்திருக்காங்க. மீண்டுமே இவங்க 2 பேரையும் அழைத்து தலைவர் ரஜினி அவர்கள் பேசியிருக்காரு. சோ அப்போது இவங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.